சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். வரக்கூடிய பரணி தீபம் மற்றும் கார்த்திகை தீபத்தன்று விளக்கு ஏற்றும் போது இந்த ஒரு எளிய மந்திரத்தை சொல்ல மறக்காதீர்கள். இந்த மந்திரத்தை கட்டாயம் நம்ம சொல்லி விளக்கு ஏற்றும் போது நம்ம வீட்டுல உள்ள வறுமை நீங்கி 16 செல்வங்களும் நம்மை தேடி வரும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்கு. இது ஒரு எளிய மந்திரம் தான். எல்லாராலும் சொல்லக்கூடிய மந்திரம் தான். இது குலதெய்வ விளக்கு அல்லாது மற்ற விளக்குகள் ஏற்றும் போது கட்டாயம் நீங்க இந்த மந்திரத்தை சொல்லலாம். குலதெய்வ விளக்கு ஏத்தும் போது உங்க குலதெய்வத்தின் பெயரை ஓம் என் குலதெய்வம் நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்வதே சிறப்பு. மற்ற விளக்குகள் நீங்க காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, மற்ற எந்த விளக்கு நீங்க ஏற்றும் போதும் கட்டாயம் இந்த மந்திரத்தை சொல்லும் போது கண்டிப்பாக உங்கள் வீட்டின் வறுமை குறையும், 16 செல்வங்களும் உங்களை தேடி வரும். இது எல்லோருக்கும் தெரிந்திருக்க வேண்டிய எளிய மந்திரம் தான். அது என்ன மந்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பிகே கௌரி மகாலட்சுமி நமஸ்துதே. இந்த மந்திரத்தை நீங்க ஒவ்வொரு நாளும் வீட்டுல விளக்கு ஏற்றும் போது சொல்லும் போது கண்டிப்பாக லக்ஷ்மி கடாட்சம் நம்ம வீட்டுல பெருகும். அது முக்கியமா இந்த பரணி தீபம் மற்றும் கார்த்திகை தீபம் எல்லாம் ஏத்தும் போது இந்த மந்திரங்களை சொல்லிக்கிட்டே நீங்க ஏத்துங்க. ஒரு பெண் இந்த மந்திரத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு வீட்டுல உச்சரிச்சுக்கிட்டே இருக்காங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு வீட்டுல உள்ள வறுமைகள் நீங்குவதை கண் கூட பார்க்க முடியும். இது எளிய மந்திரம் தான். இந்த மந்திரத்தை நீங்க தைரியமா தாராளமா நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுவதையும் உங்க முகமே ஒரு வசிய தன்மையோட, அதாவது மகாலட்சுமி அம்சம் ஏற்படுவதையும் உங்களால பார்க்க முடியும். ஏற்கனவே நம்ம சேனல்ல பரணி தீபம் மற்றும் கார்த்திகை தீபத்தன்று குலதெய்வத்திற்கு இந்த ஒரு தீபம் ஏற்ற மறக்காதீர்கள் அப்படிங்கிற வீடியோ பதிவிட்டிருந்தோம். அப்பயே இந்த மந்திரம் நான் சொல்லியிருக்கணும், மறந்துட்டேன். அதற்காக மட்டுமே இந்த பதிவு. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மொத்தமே 2 நிமிஷம் அந்த அளவுக்கு தான் இருக்கும். இந்த மந்திரத்தை எனக்கு ஒரு சித்தர் கூறி நான் எங்க வீட்டுல நான் சொல்ல ஆரம்பிச்சேன். எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு 2 பேருக்கு நான் சொன்னேன். அவங்களும் இத சொல்லி பார்த்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு இன்னைக்கு சொன்னாங்க. சரி, இத நம்ம சப்ஸ்கிரைபர் கிட்ட சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த பதிவு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.